Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Yes, Harsha Bhogle and Hardik Pandya. என்னாச்சு கேட்பீங்க. போஸ்ட் மேட்ச் எம்எஸ் தோனி என்ன பேசுனான்னு ஆல்ரெடி போட்ட பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு தெரிஞ்சுங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அவர். ஹார்திக் என்ன சொன்னார் பார்ப்போம். ஹர்ஷா போகலை கேட்டால் அப்புறம் என்ன பிக்கெஸ்ட் பாசிட்டிவ் என்ன இதில் ஏன்னா அவர் வரும்போது அப்படியே துள்ளி துள்ளி ஓடி வரார். அப்படி இப்படி வந்தார், பார்த்துருப்பீங்க ஹார்திக் பாண்டியா. அவர் சொன்னார், நாங்கள் கரெக்டான கேம் விளாட்றோம், கரெக்டாக பிளான் பண்ணி விளையாடுறது தான் பெரிய பெரிய பாசிட்டிவ். போலிங் ரொம்ப நல்லா போட்டோம். அண்ட் இந்த மாதிரி ட்ராக்கில் ஹை ஸ்கோரிங் எடுக்க வேண்டிய இடத்துல 175 அவங்க கண்டெயின் பண்ணது நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் எங்களுது. ஏன்னா வி எக்ஸ்பெக்டட் இந்த ட்ராக்கில் 200க்கு மேலே ஸ்கோர் வருன்ற மாதிரி சொன்னார். அப்புறம் கேட்டார், பேட்டிங் பற்றி சொல்லு, ரோஹித் அண்ட் சூரியகுமார் பேட்டிங் பற்றி என்ன நினைக்கிறேன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வெளியிலேருந்து அவங்க பேட்டிங் பார்க்குறது. ரோஹித் அண்ட் சூரியகுமார் பேட்டிங் சூப்பர். அதை தான் நான் சொன்னேன், விஜய் சங்கர் உள்ளேருந்து மேட்ச் பார்த்தாரு, இவங்க வெளிலேருந்து பார்த்தாங்க அவரோட பேட்டிங்கை. அண்ட் இதை நான் விஜய்சங்கரை குறை சொல்லலை, சொல்கிறேன் நம்மளோட செட்டப் எப்படி இருக்குன்னு. அப்புறம் கேட்டால் ரோஹித் பேட்டிங் உனக்கு ரிலீஃப் ஆகிடுச்சா இப்போ, இல்லை உனக்கு நம்பிக்கை இருந்ததா எப்போ வேணால் வருவார் அடிப்பாருங்கன்னு சொன்னால், நோ ஒரு ரோஹித் நோ தேவையில்லாமல் கவலைப்படுறீங்க நீங்கள் ஹர்ஷா பகலே. நோ ஒரி ரோஹித் ஃபார்மை பற்றி. ஒன்ஸ் அவர் ஃபார்மில் வந்துட்டோன்னா அவ்வளோதான், ஆப்போசிஷன் அவுட் ஆஃப் த கேம்ன்றார் எதிர் டீம். நாங்கள் டாஸ் தோத்தாலே அவுட் ஆஃப் த கேம், நீங்கள் என்ன சொல்கிறது, அவர் வந்து அவுட் ஆஃப் த கேம். இது நான் சொல்கிறேன். ஓகே ரைட். அண்ட் சூரியகுமார் யாதவ் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணார் ரோஹித் சர்மாவுக்கு, மேட் இட் ஈஸின்னார். ஓகே, ஹர்ஷப் இருக்கிற பேட்டிங் ஓகே நல்லா தான் பண்ணீங்க, பட் போலர்ஸ் தானே செட் அப் த கேம். அவங்க தானே உங்களுக்கு ஸ்கோரை கம்மியாக பண்ணி கொடுத்தாங்க. சாட்னர் ஆகட்டும், பும்ரா ஆகட்டும், நீ ஆகட்டும், நல்லா போட்டிங்களே போலிங்கு, அது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படின்னாரு. ஆமாம், நாங்கள் பதில் சொன்னார், வி ஆர் ஸ்டிக்கிங் டு த பேசிக்ஸ் என்னவோ அதை நாங்கள் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், பர்சன்டேஜ் கிரிக்கெட் விளாட்றோம் அப்படின்னாரு. அண்ட் நல்லா ஒர்க் ஆகுது, எங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்குது. இட் இஸ் ஆல் அபவுட் சடனாக சிம்பிள் கிரிக்கெட்ன்றார். ப்ளே சிம்பிள் கிரிக்கெட், இது ஒன்றும் மேஜிக்லாம் ஒன்றும் பண்ண வரல. நாங்கள் சிம்பிள் கிரிக்கெட் வேண்டால் போதும், பிளான்ஸை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், கரெக்ட் பிளான் கரெக்ட் மைண்ட் செட்டோட போனால் வெற்றி நம்மதே அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் திரும்ப கேட்டார், ஸ்பின்னர்ஸும் உன்னோட போலிங்கும் ஏன் கம்மியாக போட்டிங்க, இன்னும் கொஞ்சம் கூட 1-2 ஓவர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கலாமேன்னு. கீழ்ஸ்டாங்கண்ணா அது நான் சொல்கிறேன். அவர் 2 ஓவர் தான் போட்டார் ஹார்திக் பாண்டியா. அவர் சொன்னார், எஸ் 1 or 2 ஓவர் போட்டிருக்கலாம், ஹைண்ட் சைட் போட்டிருக்கலாம் 1 or 2 ஓவர்ஸு, அண்ட் பாசிபிள் தான். பட் அவங்க வந்து ரன்னிங் பிஹைண்ட் த கேமுக்கு பின்னாடியே தான் இருந்தாங்க சிஎஸ்கே. ஸோ அந்த ரிதத்தை நான் உடைக்க விரும்பல, போலிங்கை டைட்டாக வைக்கலான்னு முடிவு பண்ணி தான் கம்போசிஷனை மாற்றலை. எண்ட் ஆஃப் த டே 175 ரனில் கண்ட்ரோல் பண்ணது வெரி பிக் அச்சீவ்மெண்ட்னார் அந்த பேட்டிங் லைனப். ரைட். அப்புறம் கேட்டார், இவ்வளோ நல்லா விளையாடுறீங்களா ஹர்ஷா பகலே, இவ்வளோ நல்லா விளையாடுறீங்களா, ரேங்க் நம்பர் 6 இருக்கீங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்டார். சொன்னார், கேம் பை கேம் தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னாரு. அப்புறம் முதல்ல ஸ்டார்டிங்கில் நிறைய மேட்ச் லாஸ் பண்ணிட்டோம், அது இன்னும் கப்புள் ஆஃப் பால்ஸ் எங்கள் சைடு வந்திருந்தால் நாங்கள் ஜெயிச்சிருப்போம். அதான் ருத்ராஜ் அதான் சொன்னார், 1 or 2 ஹிட்ஸ் அவே. அது மாதிரி ருத்ராஜ் கப்புள் ஆஃப் பால்ஸ் அவே தான், அதெல்லாம் ஜெயிச்சிருக்க வேண்டியது. அண்ட் இப்போ அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுற எந்த இடத்துல பிரச்சனை ஆச்சுன்னு. ஸ்டார்டிங்கில் லாஸ் ஆனதில் அதில் இன்னொரு குறியீடு இருக்குது, செல்வரங்கம் படம் மாதிரி. ஃபஸ்ட்டு மேட்ச் நான் இல்லைப்பா கேப்டனு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். எனிவே, இதை ஹார்திக் பாண்டியா சொன்னார், லைவ்லியாக பேசினார். இப்போ இல்லை ரோஹித் ஃபுல்லாக சொல்கிறார், சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். இந்த அப்புறம் ஆர் அப்படி சொல்லாத, ஃபுல்லாக சொல்லு ரோஹித் சர்மா ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு, அதை எடுத்துகிட்டு வர. அப்புறம் அவரும் ரொம்ப நல்லா லைவ்லேயே ரொம்ப நேரம் பேசினார். இதை ஹார்திக் பாண்டியா ஹர்ஷா பகலே சொன்ன விஷயங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? கரெக்டாக சொன்னாரா இல்லையா, ரொம்ப டூ மச்சாக சொல்லிட்டாரா, இல்லை நான் தான் டூ மச்சாக சேர்த்து சொன்னேன்னா சொல்லுங்கள். ஒரு பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.